கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். சங்கீதம் 118:13 இப்படி சொல்லுகிறது பாருங்கள். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இதில் வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தரோ அப்படின்னு போட்டிருக்குது. இன்னைக்கு மனிதர்கள் தள்ளிவிட துடித்து கொண்டிருப்பார்கள். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கேயாவது வீடு கட்டுவதற்காக மணல் அடித்து போட்டிருந்தால் போலவே உட்காந்துருப்போம். பின்னால் ஒருத்தன் வந்து அப்படியே நமக்கு தெரியாமலே குழி பறிப்பான். திடீர்னு மறந்து கிடப்போம். நமக்கு அடி விழணுங்கிறதுக்காக அல்ல, அது ஒரு விளையாட்டு. இன்னைக்கு இப்படி மறைமுகமாய் நம்மை விழ வைப்பதற்கு பல வகையான சூழ்ச்சிகளோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. இப்படி எத்தனை மக்கள் நம்மை விழத்தட்டவும் நமக்கு ஏதாவது தீங்குகள் வந்துவிடாதா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நீ அந்த பிரச்சனையை எப்படி சமாளிச்ச? உனக்கு அந்த பிரச்சனையை நீ எப்படி மேற்கொண்ட? நீ அதில் போயிடுவான்னு தான் நினைச்சேன். அதில் நீ நமக்கு எழும்ப முடியாதுன்னு தான் நினைச்சேன். பரவாயில்லையப்பா, ஒரு மாதிரி எளிமை வந்துட்டிய அப்படின்னு மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவிலே கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இதுதான். இந்த கர்த்தருடைய உதவியை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான்னா எத்தனை பேர் நம்மை விழத்தட்டுவதற்கு தேவையான முயற்சிகளை பண்ணி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் எழும்பி நடப்பதற்குரிய கிருபைகளினால் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆச்சரியம் நிறைந்தவராயிருக்கிறார். அற்புதமானவராயிருக்கிறார். மகா மேன்மையானவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுது, கர்த்தரோ. இந்த கர்த்தருடைய உதவியை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா சமயத்திற்கேற்ற சகாயர், ஆபத்தில உதவி. நான் என்ன செய்வது என்கிற தடுமாற்றமான நேரத்திலும் எதிர்பாராத விதத்திலே ஆண்டவர் நமக்கு ஆச்சரியமான உதவியை செய்வார். இதை நீங்க பிராக்டிக்கலா பழகுனாதான் தெரியும். ஓகே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இந்த அனுபவம் எங்க எல்லாருக்குள்ளே இருக்க உதவி செய்தார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.